தண்ணியை வந்து ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு வந்து கல் உப்பு யூஸ் பண்ணணும். நான் அயோடைஸ் சால்ட் இருந்ததுன்னா அது பெஸ்ட்டு. அது இல்லைன்னா நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பை யூஸ் பண்ணலாம். நான் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இது கரைஞ்சிரும். இது கரையிறதுக்காக நான் ஆஸ்டோன் போட்டேன்னா கொஞ்சம் சீக்கிரம் கரைஞ்சிரும். நம்ம கரைச்சி வச்ச சால்ட் வந்து போட்ட சால்ட் வந்து ஃபுல்லாகவே கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க இந்த கேப்சூலை வந்து நம்ம பிரித்து கொட்ட வேண்டியது தான். இதில் நான் இப்போ ஏர்ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஏர்ஸ்டோன் யூஸ் பண்ணாமலும் ஆச் பண்ணலாம். கொஞ்சம் லேட் ஆகும். நான் சீக்கிரம் ஆச் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி ஏர்ஸ்டோன் போட்டு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா 18 ஹவர்ஸ்லேயே இந்த எக்ஸ் வந்து எனக்கு ஆச் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் ஆச் பண்ணியிருக்கேன். எக்ஸோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். எக்ஸோட குவாலிட்டி, வாட்டர் கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒரு டைமில் ஆச் ஆகும். 24 ஹவர்ஸ் இல்லை 48 ஹவர்ஸ் வரையும் வெயிட் பண்ணி பாருங்கள். எனக்கு 18 ஹவர்ஸ்லேயே இந்த எக்ஸில் எல்லாமே ஆச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் இந்த ஆர்டிமியாவை எப்படி ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணலான்றதை அப்லோட் பண்ணுறேன்.